நீங்க படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்டா? அப்போ இந்த லேப்டாப்பை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறோம். இந்த லேப்டாப்பை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்காகவே நம்ம கிவ்அவேக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு யூஸ்டு லேப்டாப் தான், பட் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் 1 வீக்கா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். பக்காவா நீட்டா இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இந்த லேப்டாப்பை நம்ம கிவ்அவேல நீங்க ஃப்ரீயா வின் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஸ்டெப் 1, நீங்க படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருக்கணும். அதாவது நீங்க ஸ்கூல் படிக்கலாம், இல்ல காலேஜ் படிக்கலாம், இல்ல ஏதாவது அடிஷனலா கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கலாம், இல்ல ஏதாவது எக்ஸாம்ஸுக்கு ட்ரை பண்ணலாம், இல்ல கரஸ்ல வீட்டில் படிக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பட் நீங்க கரண்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும் போதும். ஓஹோ. ஸ்டெப் 2, நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கு டைரக்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது பெரியவர்களே. ஸ்டெப் 3, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிருக்கீங்களோ உங்க எல்லாரோட நேமையும் ஒரு பேப்பர்ல எழுதி போட்டு வர தீபாவளி அன்னைக்கு குலுக்கல் முறையில யாரோட நேம் வருதோ அவங்களுக்கு இந்த லேப்டாப்பை ஃப்ரீயா கொடுக்க போறோம். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? ஸோ படிக்கிற ஸ்டூடெண்டான உங்கள ஒருத்தருக்கு கண்டிப்பா இந்த லேப்டாப் உங்களோட படிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். என்ன மனுஷன்? ஸோ சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த லேப்டாப்பை நம்ம கிவ்அவேல ஃப்ரீயா வின் பண்ணுங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அண்ட் மறக்காம நீங்க எந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. செஞ்சுட்டா போச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா.